இந்தியா பாகிஸ்தான் இடையே மூன்றாவது நாளாக நீடிக்கும் யுத்தத்தால் எல்லைகளில் பதற்றம் அதிகரிப்பு. எல்லையோர கிராமங்களில் இருக்கும் மக்கள் வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கை. பாகிஸ்தானின் ராவல்பிண்டி, சோர்கோட், முரித் ஆகிய விமானப்படை தளங்கள் மீது இந்தியா ஏவுகணை தாக்குதல். பாகிஸ்தான் ராணுவம் உறுதி செய்துள்ளதாக IANS செய்தி நிறுவனம் தகவல். காஷ்மீர் முதல் குஜராத் வரை 26 இடங்களில் பாகிஸ்தானின் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிப்பு. இந்தியாவின் வலுவான வான் கட்டமைப்பு மூலம் பாகிஸ்தான் ட்ரோன்கள் நடுவானில் அழிக்கப்பட்டதாக ராணுவம் தகவல். எல்லையில் நீடிக்கும் போரால் காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா மாநிலங்கள் இருளில் மூழ்கின. பாதுகாப்பு காரணங்களுக்காக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக தகவல். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத், லாகூரில் இருந்து திடீரென புறப்பட்ட விமானங்கள். ஆளில்லா பயணிகள் விமானங்களை இயக்கி குழப்பத்தை ஏற்படுத்திய பாகிஸ்தான். பாகிஸ்தானால் அனுப்பப்பட்ட ட்ரோன்கள் ஆயுதமின்றி கேமராக்களுடன் வந்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம். 400 ட்ரோன்களை பாகிஸ்தான் பயன்படுத்தியுள்ளதாகவும் பரபரப்பு தகவல். பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் துருக்கியில் தயாரிக்கப்பட்டவை என இந்திய ராணுவம் தகவல். பூஞ்ச், உரி, அக்னூர் உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தானின் திட்டம் முறியடிப்பு. இந்தியாவின் தாக்குதலால் பாகிஸ்தானில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக விங் கமாண்டர் வியோமிகா சிங் விளக்கம். எல்லைக்கோடு பகுதியில் பாகிஸ்தானின் அத்துமீறல் தொடர்வதாகவும் குற்றச்சாட்டு. பயணிகள் விமானங்களை பாகிஸ்தான் ராணுவம் கேடயமாக பயன்படுத்துவது அம்பலம். இந்தியாவின் பதிலடி தாக்குதலின் போது கராச்சி, லாகூர் மீது பயணிகள் விமானம் பறந்ததாக விங் கமாண்டர் வியோமிகா சிங் விளக்கம். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை மீறி பாகிஸ்தான் ராணுவம் அப்பாவி பொதுமக்கள், குடியிருப்புகள் மீது தாக்குதல். பாகிஸ்தானின் எந்த திட்டமும் இந்தியாவிடம் பலிக்காது என திட்டவட்டம். மத வழிபாட்டு தலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்கியதாக மத்திய வெளியுறவுத்துறை விளக்கம். பூஞ்ச் பகுதியில் கிறிஸ்தவ பள்ளியில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் அருகே வசித்த 2 மாணவர்கள் உயிரிழப்பு. பஹல்காம் தாக்குதல் மற்றும் இந்தியாவின் பதிலடி ஆகியவை குறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளரிடம் விளக்கம். பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுக்கு துணை நிற்பதாக அமெரிக்கா, பிரிட்டன் உறுதி. பயங்கரவாதம் இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகிற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. இக்கட்டான சூழலில் இந்தியாவுக்கு ஆதரவளித்து வரும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு நன்றி என்றும் உரை. ஜம்முவில் முதல்வர் ஒமர் அப்துல்லா தங்கியுள்ள இடம் அருகே பயங்கர வெடி சத்தம். பொதுமக்கள் யாரும் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என ஒமர் அப்துல்லா சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. ஸ்ரீநகர், அமிர்தசரஸ் உள்பட நாடு முழுவதும் 32 விமான நிலையங்கள் 14ஆம் தேதி வரை மூடப்படுவதாக அறிவிப்பு. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை காரணமாக மத்திய அரசு நடவடிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் பங்கேற்பு.
முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று காலை 10 மணிக்கு ஆலோசனை. பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கிறார். எங்கள் இருப்பிடங்களை லீக் செய்ய விரும்பாததால் இந்திய ட்ரோன்களை நாங்கள் இடைமறிக்கவில்லை. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் தகவல். பாகிஸ்தானின் நரிப்படையால் சிங்கங்களை எதிர்த்து போராட முடியாது. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் இம்ரான்கான் கட்சி எம்பி ஷாஹித் அகமது கடும் விமர்சனம். பாகிஸ்தானில் நள்ளிரவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பரபரப்பு. ரிக்டர் அளவுகோலில் 4 புள்ளிகளாக பதிவு என தகவல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திறம்பட செயல்படுத்தும் வகையில் அவசர கால அதிகாரங்களை பயன்படுத்தலாம். அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு உள்துறை அமைச்சகம் கடிதம். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் லாரிகளில் கொண்டு செல்லப்பட்ட இராணுவ டாங்குகள். ஆவடியில் உள்ள இராணுவ தளவாட தொழிற்சாலையில் இருந்து காம்பாக்ட் ரக பீரங்கிகள் செல்வதை வியப்புடன் பார்க்கும் பொதுமக்கள். பிராந்திய இராணுவத்தை பயன்படுத்த இராணுவ தளபதிக்கு 2028ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரை கூடுதல் அதிகாரம். அவசர சூழலில் எப்போது வேண்டுமென்றாலும் அழைத்து கொள்ள அதிகாரம் அளித்தது மத்திய அரசு. பாகிஸ்தானுக்கு $1 பில்லியன் கடன் தொகை வழங்க அனுமதி அளித்தது சர்வதேச நாணய நிதியம். இந்தியா எதிர்ப்பு தெரிவித்திருந்த போதிலும் நிதி வழங்க ஒப்புதல். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்த விவகாரத்தில் தலையிட உலக வங்கி மறுப்பு. இந்தியா தன்னிச்சையாக செயல்பட முடியாது என பாகிஸ்தான் கூறி வந்த நிலையில் விளக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றத்தை தணிக்க விரும்புகிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். வெள்ளை மாளிகை அறிக்கை. இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்து வரும் இராணுவ மோதல் குறித்து சிங்கப்பூர் அரசு கவலை. இரு தரப்பினரும் ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் பதற்றத்தை தணிக்க வேண்டும் என வலியுறுத்தல். இந்தியா பாகிஸ்தான் போரில் எந்த தரப்புக்கும் ஆதரவு இல்லை. அணிசேரா கொள்கையை கடைபிடிப்பதாக இலங்கை அறிவிப்பு. போர் சூழலுக்கு மத்தியில் பஞ்சாப், காஷ்மீரில் இருந்து டெல்லி வந்தடைந்த தமிழக மாணவர்கள் தமிழ்நாடு இல்லத்தில் தங்க வைப்பு. ஸோ லைவில் கூட வந்திருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு வந்துட்டோம். ஸோ நாங்கள் கண்டினியூஸாக அல்தாஃப் ரசூல் ஐஏஎஸ் அவர்களையும் கார்த்திகேய சிவசேனாதிபதி சாரையும் காண்டாக்ட் பண்ணி இப்போ நாங்கள் அவங்களோட ஹெல்ப்பில் இங்கே தமிழ்நாடு ஹவுஸ் வந்து இப்போ சேர்ந்துருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு ஹவுஸ் வந்துட்டோம். ஸோ நாங்கள் கண்டினியூஸாக அல்தாஃப் ரசூல் ஐஏஎஸ் அவர்களையும் கார்த்திகேய சிவசேனாதிபதி சாரையும் காண்டாக்ட் பண்ணி இந்திய இராணுவத்திற்கு ஆதரவாக சென்னையில் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் பேரணி. சென்னை டிஜிபி அலுவலகம் முதல் தீவுத்திடல் நினைவு சின்னம் வரை நடைபெறும் என அறிவிப்பு. போர் சூழலுக்கு மத்தியில் தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என அதிமுகவினருக்கு இபிஎஸ் வேண்டுகோள். எளியோருக்கான இரத்த தானம், மருத்துவ முகாம்கள், நலத்திட்ட உதவிகளை வழங்க அறிவுறுத்தல். இராணுவ வீரர்களின் வீர தீர செயல்களை பாராட்டி தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜெய்ஹிந்த் யாத்திரை. தேசிய கொடிகளை கையில் ஏந்தி நூற்றுக்கணக்கானோர் பேரணி. பயங்கரவாத தாக்குதலை தீவிரவாத தாக்குதலை முறியடிப்போம் 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 முறியடிப்போம்.
புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்களுக்கான விடுப்புகள் அனைத்தும் ரத்து. 13ஆம் தேதிக்குள் அனைவரும் பணிக்கு திரும்ப ஜிப்மர் நிர்வாகம் உத்தரவு. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை. வான்வழி கடல்வழி தாக்குதல்களை எவ்வாறு எதிர்கொள்வது என தத்ரூபமாக பயிற்சி. சேலம் உருக்காலையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் போர் ஒத்திகை. தீவிரவாத கும்பல் தாக்குதல் நடத்தினால் எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்து தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். சென்னையில் உள்ள அனைத்து திரையரங்குகளுக்கும் போலீஸ் பாதுகாப்பு. முக்கிய இடங்கள் மற்றும் மால்களிலும் போலீசார் கண்காணிப்பு. போர் பதற்றம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 12 விமானங்கள் ரத்து. உள்நாட்டு பயணிகள் 1.5 மணி நேரத்திற்கு முன்பாகவும் சர்வதேச பயணிகள் 3.5 மணி நேரத்திற்கு முன்பாகவும் வர அறிவுறுத்தல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் சபரிமலை பயணம் ரத்து. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவுவதால் ரத்து செய்தார். தரம்சாலாவில் இருந்து வந்தே பாரத் ரயில் மூலம் டெல்லி வந்த கிரிக்கெட் வீரர்கள். லீக் போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்ட நிலையில் டெல்லி மற்றும் பஞ்சாப் வீரர்கள் பத்திரமாக அழைத்து வரப்பட்டனர். நடப்பு ஐபிஎல் தொடர் ஒரு வார காலத்திற்கு மட்டும் நிறுத்தப்பட்டுள்ளதாக பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா அறிவிப்பு. அனைத்து தரப்பு பங்குதாரர்களிடம் பேசிய பிறகு போட்டிக்கான புதிய அட்டவணை வெளியிடப்படும் எனவும் விளக்கம். இந்தியாவின் அழுத்தத்தை பாகிஸ்தானால் தாங்க முடியாது. பதற்றமான இந்த சூழல் நீண்ட நாளுக்கு நீடிக்காது என்றும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கங்குலி கருத்து. நாட்டை பாதுகாத்து அரணாக நிற்கும் ராணுவ வீரர்களுக்கு துணை நிற்போம். கிரிக்கெட் வீரர் விராட் கோலி எக்ஸ் தளபதிவு. தேசம்தான் முதன்மை, மற்றவைக்கு காத்திருக்கலாம். போர் பதற்றத்தால் ஐபிஎல் தொடர் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் சிஎஸ்கே எக்ஸ் தளத்தில் பதிவு. ஐபிஎல் போட்டி நடத்தினால் தாக்குதல் நடத்தப்படும் என சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். இரத்த ஆறு ஓடும் எனவும் பாகிஸ்தானை குறிப்பிட்டு அனுப்பப்பட்ட இமெயிலால் பரபரப்பு. ஒத்திவைக்கப்பட்ட ஐபிஎல் போட்டிகள் ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க வாய்ப்பு. தேதி மற்றும் இடங்கள் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என பிசிசிஐ வட்டாரங்கள் தகவல். சென்னை பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஆய்வு இருக்கை அமைக்க நடவடிக்கை. திருச்சியில் நடைபெற்ற உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் 24 மணி நேரமும் கடைகள் மற்றும் நிறுவனங்களை திறந்து வைப்பதற்கான அனுமதி மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உள்ள கடைகள் வாரத்தின் 7 நாள்களும் 24 மணி நேரமும் இயங்க அனுமதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 920 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 72,120 ரூபாய்க்கு விற்பனை. காவல்துறையினர் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று அரசியல் செய்வது வேதனையாக உள்ளதாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. கடும் வெயில் காலத்தில் அரசியல் கட்சிகளுக்கு நீர்மோர் பந்தல் அனுமதி வழங்குவதில் பாரபட்சம் காட்டக்கூடாது என உத்தரவு. புதிய ஒருங்கிணைந்த மினி பேருந்து திட்டத்தை ஜூன் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின்.
முதற்கட்டமாக 1842 புதிய மினி பேருந்துகளை இயக்க அனுமதி. வாணியம்பாடி, ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. சாலையில் மழைநீர் வெள்ளம் போன்று பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஹோசூர் அருகே உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கிகளை வீட்டில் பதுக்கி வைத்திருந்தவர் கைது. 2 நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. சட்டமும் தானும் முடிவு செய்யும் வரை தான் ஆர்த்தி ரவிதான் முன்னாள் மனைவி அல்ல. நடிகர் ரவி மோகன் பாடகி கெனிஷா பிரான்சிஸ் உடன் திருமண நிகழ்வில் ஜோடியாக பங்கேற்ற நிலையில் ஆர்த்தி பரபரப்பு அறிக்கை. நடிகர் சந்தானம் நடித்துள்ள டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தை வெளியிட தடை விதிக்க கோரிய மனு. படத்தின் தயாரிப்பாளரான நடிகர் ஆர்யா பதிலளிக்க உத்தரவு. நடிகை கங்கனா ரனாவத் ஹாலிவுட்டில் அறிமுகமாக உள்ளதாக தகவல். விரைவில் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாக திரை வட்டாரங்கள் தகவல். பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் துபாய்க்கு மாற்றப்பட உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் போட்டிகள் ஒத்திவைப்பு. போட்டிகளை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல்.